ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்துட்டு சீயக்காய் பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன், சூப்பரான சைட் டிஷ் சிக்கன் சுக்கா ட்ரையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. எப்போவுமே வெங்காயம் நம்ம பொன்னிறமாக வதக்குவோம். இந்த சிக்கனுக்கு பொன்னிறமாக வதக்காமல் கொஞ்சம் கூடுதலாக ஒரு லைட்டு பிளாக் கலர் வரும்போது எடுத்துருங்க. எடுத்து ஒரு தட்டில் எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க, வெங்காயத்தை தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கார மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே போய் ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி அதை ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. சிக்கனை ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம், நார்மலாக வெளியே வச்சாலே போதும். இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய், அதே கடாய் நான் வச்சுக்கிறேன். அந்த கடாயில் ஒரு 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டுருங்க சிக்கனை. அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட அந்த சிக்கனும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டிட்ட பிறகு தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும். அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம் விட்டுருங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக சுண்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது தண்ணி எல்லாம் சுண்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் சிக்கனும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இப்போது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டன பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி சாலிடாக எடுக்க போகிறேன். ஏன்னா இதை அப்படியே ரசம் சாதத்தோட தொக்கு மாதிரி சாப்பிட்றதுக்காக. நீங்கள் இன்னும் நல்லா தண்ணியை சுண்ட விட்டுட்டு ட்ரையாக எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.